நம்ம இன்னைக்கு ஒரு புதிய எபிசோட பார்க்க போறோம். வெல்கம் டு ஆஸ்க் குமரேஸ். நம்மளே தவிர்க்கணும்னு நினைச்சாலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் அரசியல், பாலிடிக்ஸ். இன்னைக்கு நான் என் லைஃப்ல நடந்த அரசியல் சார்ந்த அனுபவங்களை நான் இதுல முடிந்த அளவுக்கு தமிழ்ல ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. என்னோடத்துக்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில அரசியல் சார்ந்தது. நான் எப்போதுமே ஏன் இப்படி இருக்கிறதுங்கிற கேள்வி எனக்குள்ள எப்போதுமே இருந்திருக்கு. ஆனா நான் பெருசா முன்னெல்லாம் அதற்கு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணதில்ல. ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு தேவைன்னு வந்து நான் அத போய் கேட்கும்போது, அங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பதில்கள் என்னோட மனநிலைய முற்றிலும் மாத்திருச்சு. நம்ம கேட்காமயே அந்த விஷயங்கள அவைங்க செஞ்சிருக்கணும். ஆனா அவைங்க கேட்டுமே அத செய்ய தயாரா இல்ல. அந்த இடத்துல என்னோட மனநிலை மாறுச்சு. நான் ஒரு கிராமத்திலிருந்து வளர்ந்து, அந்த சுற்றுச்சூழலுக்கு தேவையான அறிவை மட்டுமே எனக்கு கிடைச்சிருந்த நிலையில, நான் முதல்ல கேட்ட கேள்விகள் வெகுளித்தனமானதாகவும் இருந்தது என்று சொல்லலாம். நம்ம கேட்டா, அந்த வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு அத செஞ்சுருவாங்கிற ஒரு நம்பிக்கையில முதல் முறை நான் அத கேட்கும்போது, அதற்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கப்படல. அதற்கு பதிலா அவமானம் மட்டுமே கிடைத்தது. இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம சரியான முறையில கேட்கணுங்கிற ஒரு விஷயத்த எனக்குள்ள தெளிவா நான் ஏத்துக்கிட்டேன். எனக்குன்னு இருந்த என் வாழ்க்கை ஒரு நாள் மாறுச்சு. ஆனா, அந்த மாற்றம் ரொம்ப நாள் நீடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதற்கப்புறம் ஒரு தெளிவு வந்தது என்னன்னா, இங்க பணத்தால தான் எல்லாம் வாங்க முடியுங்கிற ஒரு தெளிவு. அதனால நான் கொஞ்சம் விலகி இருந்தேன். ஆனா, நான் ஆரம்பிச்சதிலிருந்து நான் இந்த எண்ணம் வர வரைக்குமே நான் நெறைய விஷயங்கள் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடந்தது. பணம் சரியான நபர்கள்கிட்ட இருக்கும்போது, அதனோட சக்தி, பவர் வந்து எல்லாத்துக்குமே போய் சேருது. திருவள்ளுவர் ஒரு குறள்ல கூட சொல்லியிருப்பாரு. "பழம் காய்க்கக்கூடிய மரம் ஊருக்கு வெளியில இருந்தா, அதுக்கு யாருக்கும் பயன் இல்ல. அதுவே ஊருக்குள்ள இருந்தா, அது மிகப்பெரிய பலன தரும். நெறைய பேத்துக்கு உபயோகமா இருக்கும்." அதுபோல உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பணம் இருக்கும்போது, அது பல பேர்த்துக்கிட்ட போய் சேருது அந்த உதவி. அதனால நானு என்னுடைய மனநிலைய முதல்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்த சம்பாரிக்கணும். அப்பதான் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல மட்டும் இல்ல, அத செயல்படுத்தக்கூடிய இடத்திலயும் நம்மனால வர முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதனால என்னோட கவனத்த கொஞ்சம் என்னோட தொழில் சார்ந்த விஷயங்களில் நான் கவனம் செலுத்தி, அது சார்ந்த விஷயங்கள நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் என் மனதுக்குள்ள எப்பொழுதும் நம்ம அத கேள்விய கேட்கிறத நிறுத்தக்கூடாது. நமக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ, நம்மளுடைய குணம்ங்கிறது கேள்வி மத்தவங்களுக்காக கேட்டு, அவைங்களுக்கு தேவையானதையும் சரி, நமக்கு தேவையானதையும் சரி, பெற்றுக்கொள்வதே மிகச்சிறந்தது. ஒரு என்னால முடிந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைய வச்சு என்னால எந்த அளவுக்கு போராட்டி அந்த உரிமைய பெற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு நான் போராட தெளிவாயிட்டேன். அதனால மீண்டும் எனது பயணம் மிக தெளிவுடன் ஆரம்பிச்சது. இப்ப வந்து நான் அந்த தெளிவுடன் பல விஷயங்கள என்னோட நண்பர்களுடன் சேர்ந்து, எனது ஊரிலே உள்ள இளைஞர்களுடன் சேர்ந்து பல விஷயங்கள நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ எங்களோட ஊர்ல வந்து வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் இருக்கு. ஆனா, அந்த குடிநீர் குழாயில குடிநீர் வராது. சாதாரணமா உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி மட்டும் தான் வரும். ஆனா, இவர்கள் குடிநீர் என்றே சொல்லி வசூலிக்கிறாங்க. அந்த ரசீதிலயுமே குடிநீருங்கிற மாரி தான் இருக்கும். இதுல இன்னொன்னு என்ன பிரச்சனைன்னா, யாருக்குமே அந்த மாரி குடுக்கலன்னா, நம்ம அத போய் கேட்க போறதில்ல. ஏன்னா, டிஃபால்ட்டாவே அது அப்படித்தான் இருக்க போகுதுன்ட்டு நம்ம அந்த கேள்வியே தோணாது. ஆனா, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அது கிடைக்கப்படலைங்கிற போது, எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் அந்த மாரி? வீட்டு குடிநீர் குழாயில தண்ணி வராததுனால, பொதுமக்கள் எல்லாரும் தெரு குழாயில இருக்கிற தண்ணிய பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுல பல சிக்கல்கள் இருக்கு. இரவு நேரங்கள்ல எடுத்துடுவாங்க. அது சுகாதாரமற்ற சுற்றுச்சூழல்ல அந்த குடிநீர் குழாய் நிறைய இடங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த
பொது குழாயில பிடிக்கிறதுனால, தண்ணி பிடிக்கிறதுனால மக்களுக்கிடையே பல தகராறுகள் ஏற்படுது. ஸோ, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் இந்த முயற்சிய தொடங்குனேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடைக்கலைங்கும்போது, எனக்குள்ள எழுந்த அந்த கேள்வி, அப்ப யாருக்கெல்லாம் அது கிடைக்குது? யாருக்கெல்லாம் அது கிடைக்கல? கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. அதிகாரத்தின் துணையோடு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அதை தெரியாதவர்கள், அதை பற்றிய அறிவு இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. இதுதான் முற்றிலும் உண்மை. இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் தெளிவோட ஒரு கேள்விய கேட்டேன். எங்களுக்கும் தண்ணீர் வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அதை தர மறுத்தனர். ஆனால் என்னோட கேள்விய தொடர்ந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். இத்தனைக்கும் எனது வீட்டிலிருந்தே கூட எனக்கு எதிர்ப்பு தான் வந்தது. அதெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று. இதற்கு தேவையில்லாம ஏன் உன் நேரத்த வீணடிக்கிற? இதனால எந்த பலனும் இல்ல என்று. நான் பல முயற்சிகளை எடுத்தேன். மாவட்ட ஆட்சியர நேர்ல போய் பார்த்தேன். வட்டார வளர்ச்சி அலுவலர நேர்ல போய் பார்த்தேன். ஊராட்சி மன்ற தலைவர நேர்ல போய் பார்த்தேன். கிராம சபையில பல மனுக்கள நான் குடுத்திருக்கேன். இருந்தும் எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. நம்ம ஒரு நுகர்வோராக இந்த பணத்த கட்டி ரசீது பெற்று ஒரு குடிநீர் சேவைய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுட்டு இருக்கோம். ஆனா, அவங்க அத தர மறுக்கிறாங்க. இல்ல நம்மள ஏமாத்துறாங்க. அதனால நான் ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தேன். அது பல நாட்கள் நீடித்தது. தொடர்ந்து நான் முயற்சி செஞ்சேன். ஆனா, கவர்மெண்ட்டுக்கு சார்பா நெறைய வக்கீல்கள் இருந்தாங்க. நான் தொடர்ந்து போராடினேன். நானே எனக்காக வாதாடினேன். எனக்கு தேவைப்பட்ட அந்த தீர்ப்பும் கிடைத்தது. தீர்ப்புல மக்களுக்கு தேவையான தண்ணீரை அவர்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறம் ஊராட்சி மன்றம் சார்பா தனிப்பட்ட முறையில 5 லட்சம் செலவு பண்ணி, அவங்க புதிய பைப்புகள அமைச்சு, எனக்கு மட்டும் இல்லாம ஊருக்கே அவங்க வீட்டுல இருக்கிற குடிநீர் குழாயில குடிநீர் கொடுத்தது மிக குறிப்பிடத்தக்கது. இது சுயநலமா ஆரம்பிச்ச ஒரு முயற்சி தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா, இது மற்றவர்களுக்கும் பயனடைந்தது என்பதே குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து எனது பயணம் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நான் எங்கவும் பின்வாங்கவே இல்ல. இது போல என்னோட அரசியல் சார்ந்த பயணத்தையும் நீங்க கேட்க விரும்பலாம். ஆஸ்க் மெரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் முடிச்ச அளவுக்கு இது பத்தின நெறைய கருத்துக்கள அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இது ஒரு ட்ரெய்லர் தான் ஆக்சுவலா. இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லல. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்ன மாரி நிகழ்வுகள் இருந்தது. நாங்க இப்போ அத எந்த அளவுக்கு எவால்வ் பண்ணி அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். எங்களோட அரசியல் பயணத்த. இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல நெறைய நல்ல விளைவுகள ஏற்படுத்தும். எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விய நிறுத்தாதீங்க. தொடர்ந்து கேட்கிறத கேட்டுக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து சேரும். உங்களோட கேள்விய என்றைக்கும் நிறுத்தாதீங்க. வேற யாரும் நமக்காக உதவி செய்ய போறதில்ல. நாமே நமக்காக உதவி செய்யணும். அது சுயநலமா இருந்தாலும் பரவால்ல. கண்டிப்பா அது பொதுநலமாகவே அமையும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது தான் இங்க முக்கியம். இங்க ஒரு கடைசி கருத்தோட முடிச்சுக்கிறேன். இங்க எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் அறியாமை தான். அதை நம்மிலிருந்து துடைத்தெறிவோம். தேங்க் யூ.